श्रीमते गोदाय नमः। वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजरकटाक्षाः। श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं नीलादुङ्गस्तनगिरिदडे शुद्धमध्वोद्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसरसिद्धमध्याभयन्तीं चोच्चिट्टायां सृजिनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमहिदमिदं भूयेवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் புதாம் அனன்யசரணம் பிரபத்யே। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। எல்லோருக்கும் நமஸ்காரம்। இன்று மார்கழி மாதம் ஆரம்பம். இன்று முதல் 30 நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டாளுடைய அனுபவங்கள், ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்கள் ஒவ்வொரு நாளாக ஒரு பாசுரம் மூலமாக நாம் பகவானை அனுபவிப்போம். ஆண்டாளோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து அனுபவிப்போம். அதன் தொடக்கமாக இன்று திருப்பாவை முதல் பாசுரத்தை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமேர்கள் கூர்வேல் குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேணிச் சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய முதல் பாசுரம். திருப்பாவை திருப்பாவை என்று நாம் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? எங்கே பார்த்தாலும் திருப்பாவை மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சுன்னா திருப்பாவை தான். அப்படின்னா திருப்பாவைன்னா என்ன? ஏன்னா நம்ம முதல்ல அந்த திருப்பாவை 30 பாசுரங்கள்லாம் ஆண்டாள் பாடியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது திருப்பாவைன்னா என்ன? ஏன்னா திருப்பாவைன்னு பார்க்குறோம், மார்கழி மாதத்தில் எல்லோரும் காலம்பரை எழுந்துக்கிறா, கோயிலுக்கு போகிறா, ஆற்றுலலாம் வந்து பெருமாளுக்கு ஆராதனங்கள்லாம் பண்ணுறா, திருவாராதனெல்லாம் பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா. அதுதான் திருப்பாவையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருப்பாவைன்னா இன்னைக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பாவை முதல் நாள் திருப்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவதாரிகை அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். அவதாரிகைன்னா திருப்பாவை எப்படி வந்தது, அதனால திருப்பாவையினால் நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த திருப்பாவை யார் எழுதினா, எதற்கோசரம் எழுதினா அந்த திருப்பாவை, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கோ ஏதாவது பண்ணும்போது நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த திருப்பாவையோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு பார்க்கலாம். அது முதல்ல இந்த திருப்பாவை எழுதினது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பெற்ற ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இந்த பாசுரங்கள். அதுக்கு முன்னாடி அந்த அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு எப்படி அந்த திருப்பாவை உண்டாச்சுங்கிறத பார்த்துட்டு மேலே பாசுரத்துக்கு போகலாம். கண்ணன் கழனை நன்னம் மணமுடியேன் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று பணிக்கின்றார் வேதம் தமிழ் செய்த குருகூர் சடகோபனாகிய நம்மாழ்வார்.
எம்பெருமான் மண்ணுலே எடுத்த அவதாரங்களை பார்த்தா மிகவும் ஒரு ஏற்றமாக பேசப்படும் ஒரு அவதாரம் பார்த்தா கிருஷ்ணாவதாரம். ஏன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தா அதுக்கு ஒரு தனியாக ஒரு மொழி கிடையாது, ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. இந்த அந்த அவதாரத்தை அனுபவிக்கணும்னா ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது, சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. அதனால அந்த அவதாரத்தில் அப்படி ஒரு சௌலபியம், ஒரு எளிமை, சௌலபியம்னா ஒரு எளிமை. அதனால பார்க்கலாம், நம்ம ஆற்றுலேயே பார்ப்போம், கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் சொல்லி நிற்போம், கண்ணா கண்ணான் தான் சொல்லுவோம். ஆற்றுல நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பேரெல்லாம் வைப்பான். 60 வயசானாலும் கூட அந்த அந்த குழந்தை தம்மாத்துல இருக்கிற குழந்தைக்கு கண்ணான் தான் கூப்பிடுவா. அட வாடா கண்ணா, அடா வாடா கண்ணான் தான் கூப்பிடுவான்னா அப்படிப்பட்ட ஒரு சௌலபியம். என்ன அதே மாதிரி ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பார்த்தா கூட அத்தனை பாசுரங்களும் எல்லா 4000 பாசுரங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்தா கிருஷ்ணன் அவதாரம், கிருஷ்ணனோட அவதாரம், கிருஷ்ணனோட லீலைகள் இவதான் ஆழ்வார்கள் பேசுகிறான். அதனால அப்படிப்பட்ட ஒரு அவதாரம், சௌலபியமான அவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரம். ஏன்னா பெருமாளோட குணங்கள் பார்த்தா சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம். சௌசீல்யம் என்ன ராமாவதாரத்தை சொல்லுவா, என்ன உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பாகுபாடு கிடையாது, அது ஒரு சௌசீல்யம். வாத்சல்யம்னா ஒரு தாய் என்ன பண்ணுமா, தன்னுடைய பசு ஒரு கன்றினிடையே எப்படி இருக்குமோ, வாத்சல்யமாக இருக்குமோ, அன்பாக இருக்குமோ அப்படி இருக்குமா எம்பெருமானோட குணங்கள். இப்படி பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் தானே மண்ணுலகளை எடுத்து சொல்லாமல் தன்னுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள் இவைகளை மண்ணுலையை பிறக்க செய்து அவர்கள் மூலமாக உலகிற்கு இந்த அவனோட பெருமைகள்லாம் உணர்த்துவதற்காக நிச்சயித்தான். அப்படி அவதரித்தவர்கள்லாம் பார்த்தா ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் என்று பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்திருப்பவர்கள் தான் ஆழ்வார்கள். அதனால அவருக்கு ஆழ்வார்னு பெயர் வந்துதான். நம்மாழ்வார் பார்த்தா, திருமங்கை ஆழ்வார் பார்த்தா, இவர்கள்லாம் என்ன பண்ணான்னா தன்னை ஒரு பெண்பாவத்திலே தன்னை பராங்குச நாயகியாகவும் தன்னை பரகால நாயகம் பாவித்து எம்பெருமான் மீது ஒரு காதல் கொண்டு அந்த பாசுரங்கள்லாம் ஏற்றினார்கள் அந்த ஆழ்வார்கள். ஆனால் இவர்கள் பெண் வேடம் தரித்த ஆண்கள், இவெல்லாம் ஆண்கள் தான், இருந்தாலும் பெண் வேடம் தரித்துன்னு பெண்பாவத்தில் பாடுறாவாள்லாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் நான், என்ன இருக்கக்கூடிய ஆண்களில் பார்த்தா பெருமாளை தவிர புருஷோத்தமன் அவன்தான் ஒரு ஆண், மற்றவா எல்லாரும் பெண் வேடம் தரித்தவர்கள் தான் எல்லாரும். அதனால மற்றவர்கள் எல்லாரும் ஆண் வேடம் தரித்த பெண்கள். அந்த வகையில் ஆழ்வார்கள் வரிசையில் பார்க்கும்போது கோதா பிராட்டி என்கிற ஆண்டாள் சுபாவத்திலே பார்த்தா பெண்ணாக இருக்கிறாள். அவளுக்கு எம்பெருமானிடம் அவளுக்கு அளவிலா பக்தி, காதல். இந்த காதல் எம்பெருமானிடம் எப்படி காதல் உற்றாள், எவ்வாறு அந்த விருத்தாந்தத்தை சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஆரம்பித்து அந்த விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லுவாள். அதனால நம்ம எங்கன்னு பார்க்க போறோம்னு கேட்டால் இந்த சூடி கொடுத்த சுடற்கொடி, அதனால என்ன நம்ம திருப்பாவை எப்படி உண்டாச்சுன்னு பார்க்க போகிறோம். பாண்டிய தேசத்திலே அதுக்கு பூர்வ விருத்தாந்தத்தெல்லாம் பார்க்கலாம். பாண்டிய தேசத்திலே பாண்டிய தேச திருப்பதியிலே பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்திலே முகுந்தாரன் என்ற வைணவருக்கு அவள்லாம் சோழிய வம்சத்தை சேர்ந்த முன்னாடி சிகையெல்லாம் இருக்கும், அவளுக்கு பூர்வ சிகையெல்லாம் இருக்கும். ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே ஒரு குமாரன் அவதரித்தார். அவருக்கு விஷ்ணு சித்தன் என்று பெயர் வைத்தார்கள். அதனால அப்போ அந்த விஷ்ணு சித்தன் என்ன பண்றாருன்னா சதா சர்வகாலமும் விஷ்ணுவேனோ சித்தத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு விஷ்ணு சித்தன் பெயர் வச்சாலும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலாறு பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தன்விபுரி என்ற சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் உண்டு. வில்லிபுத்தூர் என்று ஒரு தடவை சொன்னால் கடற்கமலம் சூடினோம் என்கிறார் ஆழ்வார். என்ன வில்லிபுத்தூர்னு யாராவது ஒரு தடவை சொன்னாலே போறோம், அவரோட திருவடியை தன்னோட சிரசு மேல வச்சுக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். யாரொருவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று ஒரு தடவை சொன்னாலே அவருடைய திருவடியை சிரசிலே வைக்கிறேங்கிறார் ஆழ்வார் அந்த பாசுரத்தில். அதனால் அப்படி பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த க்ஷேத்திரத்திலே ஆண்டாள் என்னன்னு கேட்டால் பூமி பிராட்டியாக அவதாரம் பண்ணாலாம். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலாறுலாம் பார்த்தா பின்னாடி பார்க்கலாம் நம்ம. அதன் பிறகு என்னாச்சுன்னு கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆச்சு. அங்கே பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அவருக்கு சந்தேகங்கள்லாம் வந்தது. அதனால சந்தேகம் வந்தவுடனே என்ன பண்றார், அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு அதனால இந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய என்னோட சந்தேகத்தில் யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு ஒரு பொற்குழி தொங்க விட போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு கேட்டால், அந்த பொற்கிழியை எங்கே தொங்க விடுறான்னு கேட்டால் அவரோட அந்த அரண்மனை வாசலை தொங்க விடுறாராம். மதுரையில் ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்ப்பதற்காக பொற்கிழி தொங்க விடப்பட்டது. தண்டோரெல்லாம் போட்டாலாம் அங்கே.
அப்போ பொற்கழி தோண்ட வேணும்னே பெருமாள் ஆசிரியர் என்ன பண்றார், இவர் வந்து விஷ்ணு சித்தர் என்ன பண்றார், தனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி போய் வந்து தன்னை போய் வந்து பாண்டிய மன்னர்கிட்ட போய் பெருமாளோட ஒரு உத்தரவு என்ன சொல்றான்னு கேட்டா, நீ பாண்டிய மன்னரோட சபைக்கு போயிட்டு அங்க பாண்டிய மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றார், பெருமாள்கிட்ட சொல்றார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன போய் பாண்டிய மன்னருக்கு சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்க சொல்லேன்னா எப்படி பெருமாள் சொல்லாராம். அதனால ஒன்றும் கவலைப்படாது, நான் தான் பரதத்துவங்கிறது உனக்கு எந்தவித சந்தேகம் இல்லைன்னா அதை போய் சொல்லி அங்கே பாண்டிய மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கே பாண்டிய மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் விஷ்ணு சித்தன். அதனால அங்கே பொற்கிழி கிடைச்சது. அந்த பொற்கிழி கிடைச்ச உடனே பொற்கிழி கீழே இறங்கினோடனே பொற்கிழி எடுத்துன்னு வந்தார். திரும்பி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்தால் அந்த பொற்கிழி அந்த தனத்தை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு பார்த்தாராம். அவருக்கு நினைவுக்கு வந்தது என்னன்னு கேட்டால், கிருஷ்ணாவதாரத்தில் அக்ரூரரும் பலராமனும் கிருஷ்ணனை வீதியில் அழைச்சின்னு போகிறா. அப்படி அழைச்சின்னு போச்சே சுதாமா என்ற ஒரு மாலாக்காரன், அவன் வந்து பெருமாளுக்கு விசேஷமான மாலைகள்லாம் சூட்டினானாம். அந்த ஞாபகம் வந்துதான் அவருக்கு. அதனால பகவானுக்கு உகந்தது பார்த்தா புஷ்ப கைங்கரியம் தான். இதை விட வேற கைங்கரியம் வேணுமா அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு பெரிய புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்கு என்ன வேணும்னு கேட்டால் புஷ்பங்கள்லாம் வேணும். அந்த புஷ்பங்கள்லாம் வளரணும்னா பெரிய இடம் வேணும், நந்தவனம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நந்தவனத்தை நிறுவினாராம் அந்த பொற்கிழியில் கிடைச்ச அந்த பணத்தினாலே. அந்த வனத்தில் பார்த்தா, நந்தவனத்தில் பார்த்தா உயர்ந்த புஷ்பங்கள்லாம் அங்கே பயிரிடுறாருங்க, அங்கே வளர்க்குறார். எப்படிப்பட்ட புஷ்பங்கள்னு கேட்டால், பெருமாளுக்குன்னு சில புஷ்பங்கள் தான் உகந்தது. செண்பகம், முல்லை, மல்லி போன்ற என இது பெரியாழ்வார் பூச்சூடல்ங்கிற பாசுரத்தில் அனுபவிக்கிறார். அதனால பகவானுக்கு உயர்ந்த புஷ்பங்கள்லாம் என்னன்னு கேட்டால், அனிதை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திருந்து புன்கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய் தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய் செண்பக பூச்சூட்டவாராய் மல்லிகை பூச்சூட்டவாராய் இருவாஷ்டி பூச்சூட்டவாராய் என்று விசேஷமான புஷ்பங்கள்லாம். ஏன்னா இதில் விட உயர்ந்த புஷ்பம் கேட்டால் துளசி தான். அதனால அந்த அப்படிப்பட்ட விசேஷமான புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிப்பதற்காக நந்தவனம். அந்த புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாடாத புஷ்பங்களாக இருக்கணும். அன்னன்னைக்கு புஷ்பங்கள்லாம் போய் நந்தவனத்தில் பறிச்சுன்னு வந்து பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறது உத்தமமான விஷயம். ஏன்னா அதெல்லாம் காரியம் இப்போ இருக்கிற காலத்தில் முடியுமா? சில பேர் ஆற்றுல தனியாக இண்டிபெண்டன்ட் வீடெல்லாம் வச்சுருப்பான். இண்டிபெண்டன்ட் வீடெல்லாம் வச்சா அங்கே புஷ்பங்கள்லாம் நிறையா வளர்த்துருப்பா. அந்த தோட்டத்துலேருந்து அன்னன்னைக்கு பெருமாளுக்கு எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது உத்தமமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்லாம் பார்த்தா 20 மாடி 30 மாடி 40 மாடியில் இருக்கும்போது எங்கே சார் அதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் முடியாது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறா, நிறையா பேர் பார்த்தா அங்கே பால்கனிலேயே அங்கேயோ தொட்டியெல்லாம் வச்சு புஷ்பங்கள்லாம் வளர்க்குறான். இல்லை மொட்டை மாடியில் வளர்க்குறான், இல்லை டெரஸில் வளர்க்குறான். அந்த மாதிரி வளர்க்கும்போது அங்கே இருக்கிற புஷ்பங்களை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது உத்தமம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது செகண்டரி என்ன சொல்கிறான்னு கேட்டால், கடையில் வாங்குற புஷ்பம் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம 4 நாட்கள் 5 நாட்கள் கழித்து அந்த புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறது அது ரொம்ப விசேஷமான காரியமே கிடையாது. ஏன்னா ரொம்ப பழைய புஷ்பங்களாக சமர்ப்பிக்கக்கூடாது, அழுகின புஷ்பங்களாக இருக்கக்கூடாது, வாடின புஷ்பங்களாக இருக்கக்கூடாது. இப்படி விசேஷமாக பெருமாளுக்கு உயர்ந்த புஷ்பங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், அப்படிப்பட்ட புஷ்பங்கள் தான் நந்தவனமாக வளர்த்து அந்த நந்தவனத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் என்று அந்த ஆழ்வாரோட அனுபவம் அங்கே. அப்படி தினமும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நந்தவனத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு போகிறார். புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு போது நந்தவனத்தெல்லாம் போய் பார்க்கணும் இல்லையா, சுற்றி பார்க்கணும்னு கேட்டால் தினம் புஷ்பங்கள்லாம் பறித்து அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்திருக்கும் வடபத்திர சாய்க்கு தினம் புஷ்பங்கள்லாம் மாலையெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிப்பார். அதனால் அப்படி ஒரு நாள் அப்படி சுற்றின்னு வரார், அங்கே நந்தவனத்தில் சுற்றின்னு வரார். நந்தவனத்தில் சுற்றின்னு வரும்போது அங்கே பார்த்தா துளசி காடுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட துளசியெல்லாம் வளர்ந்துருக்காம, அங்கே காடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஏன்னா சாதாரணமாக ஒரு வீட்டில் துளசி வளரணும், துளசி வளர்ந்தாதான் விசேஷம் அங்கே. அப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், துளசியெல்லாம் பார்த்தா வெட்டி தூக்கி போடுறான், மகாபாவின்னு சொல்லுவா அவளை. அப்படிப்பட்ட துளசியெல்லாம் வெட்டி தூக்கி போகிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால அப்படிப்பட்ட துளசி தோட்டத்திற்கு பார்த்தா திடீர்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்கறது. திரும்பி பார்க்குறார், பார்த்தா ஒரு தங்க விக்கிரகம் போல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. உடனே அந்த குழந்தையை எடுத்து வாரி அணைச்சி தன்னோட மனைவிட்ட கொடுக்குறார். தான் வளர்ப்பு மகளாக பாவித்து அதனால அப்படி வளர்ப்பு மகளாக பாவித்து தன்னை வளர்ப்பதாக 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்துன்னு போகிறான். இதுக்கு நடுவில் பார்த்தா ஒரு அசரீரி. ஏன்னா பெருமாள் வந்து பின்னாடியே வருவார்.
ஏன்னா தாயார் எங்கே இருக்கணும் என்னங்கிறது அவர் முடிவு பண்ணுவார். யார்கிட்ட வளரணும் என்ன பண்ணணும்னு கேட்டால் நிறையா விருத்தாந்தங்கள்லாம் பார்க்குறோம். ஒரு விருத்தாந்தங்களும் பார்த்தா ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் பார்த்தா என்ன பண்ணுறார் பெருமாள் பிராட்டி பத்மாவதி கோச்சின்னு வந்துடுவாளே தவிர பின்னாடி அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் அனுப்புகிறார். ஏன்னா தான் எங்கே இருக்கான் பகுல மாளிகைங்கிற அந்த ஒரு வயதான அந்த மூதாட்டியோட ஏதோ கிழங்குகள்லாம் சாப்பிட்டுன்னு காட்டில் இருந்தால் கூட அந்த பிராட்டி எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த மகாராஜா ராஜாவோட பேலஸில் இருக்கணுமா. அதனால ஆகாசராஜன் கூட அந்த இதில் போய் பிறக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறார். அந்த மாதிரி இங்கே பார்த்தா பெருமாளோட ஒரு அசரீர் என்னன்னு கேட்குறதுன்னு கேட்டால் அதுக்கு நடுவில் பெருமாளோட அசரீரி அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கணும் இல்லையா. ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு, அவர் முடிவு பண்ணியிருக்க யார்கிட்ட எங்கே போய் வளரணுங்கிறதுக்கோசரம் தான் அங்கே பூமியில் பூமி பிராட்டியாக கர்ப்பவாசம் இல்லாமல் அங்கே பிறந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த பெண் குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறான் பெருமாள் அங்கே ஆசிரியரை கூப்பிட்டு விஷ்ணு சித்திரை பார்த்து சொல்லாராம். அவளுக்கு அந்த கோதா என்று பெயர் வைக்கும்படி நியமனம் ஆச்சாம். அங்கே காம் ததாதீதி கோதா. அதாவது கோதான்னா என்னெல்லாம் பார்த்தா கோதாவோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் கோதான்னா நல்ல வாக்கை கொடுப்பவள். அப்புறம் அறிவு என்னும் பாலை கொடுப்பதாம் அந்த அர்த்தத்துக்கு பார்த்தா கோதாங்கிற அர்த்தத்துக்கு அறிவு என்ற பாலை கொடுக்கக்கூடியது. அப்போ பூமியை பிளந்து எழுந்தவள் அவள் கோதான். அப்புறம் மாலையை போன்றவள். அப்புறம் புலன்களை அடக்குவள். இப்படிப்பட்ட விசேஷமான அந்த அர்த்தங்களை பொதிந்த அந்த நாமத்தை வைக்க சொல்லி பெருமாளோட வாக்கு பெருமாளோட அசரீரி என்று பல்வேறு அர்த்தங்கள். எப்படி பிறந்தா எங்க பிறந்தான்னு கேட்டா ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே அவதாரம். ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணலோத்பவாம். ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணலோத்பவாம். ஆஷாட மாசம் பூர நட்சத்திரத்திலே துளசி தோட்டத்திலே அவதாரம். அதனால அப்படி அந்த பெண் அவதாரமாச்சு, வளர்ந்தாச்சு. அடுத்து வளர்ந்துட்டே வரா இல்லையா, குழந்தை இல்லையா, சின்ன குழந்தையெல்லாம் வளர்ந்துன்னு வரும்போது பார்த்துட்டே வருவோம். குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, வளர்ந்துட்டே வரான். இப்படி என்ன பண்ணான்னு கேட்டால் அவளுக்கு பாடவல்ல நாச்சியார் சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவளுக்கு நல்ல சுஸ்வரமாக பாடுவாளாம் அந்த கோதா பிராட்டி கோதா. அதனால அவளுக்கு பாடவல்ல நாச்சியாருங்கிற ஒரு பெயரும் கிடைச்சிது. இந்த என்ன பண்ணார் தகப்பனார் என்ன பண்ணார் பெரியாழ்வார் என்ன பண்ணுவார் இப்படி போவார். தினம் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வருவார். புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு நம்ம ஆற்றுலலாம் பார்க்குறோம். புஷ்பங்கள்லாம் பெரியவாள்லாம் வயசானவாள்லாம் அந்த காலத்தில் புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு ஹாலில் உட்காந்து அப்படி தொடுப்பா இல்லையா, மாலையெல்லாம் தொடுப்பா. மல்லிகைப்பூலாம் அந்த சேர் வாங்கிட்டு அதெல்லாம் எடுத்துன்னு தொடுப்பா இல்லையா புஷ்பம் பெருமாளுக்கு சாத்துறதுக்கோசரம். அந்த மாதிரி பெரியாழ்வார் என்ன பண்ணுவார்னு கேட்டால் புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு புஷ்பங்கள்லாம் தொடுப்பார். ஏன்னா புஷ்ப கைங்கரியம் பண்ணும் பெருமாளுக்கு சாத்தணுங்கிறதுக்கோசரம். அப்படி தொடுத்துன்னு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுமா அவன் அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும். உட்காந்துருந்தா அவள் சாதாரண ஊர்வம்பெல்லாம் பேச மாட்டான். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டான். அதனால பெரியாழ்வார் என்ன பண்ணுவார்னு கேட்டால் தினமும் கிருஷ்ணனோட கதைகள்லாம் சொல்லுவாராம். கிருஷ்ணனை பற்றி கதைகள்லாம் சொல்லுவாராம். கிருஷ்ணன் கதைகள்லாம் கேட்டால் அப்போ பார்த்தா அந்த சின்ன பிராயத்திலே பார்த்தா இளம் பிராயத்திலேயே அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் மேலே அளவு கடந்த பக்தி உண்டாச்சு. அந்த பக்தி எப்படி உண்டாச்சுன்னு கேட்டால் காதலாக மாறித்தான். அதனால அப்பாட்ட கேட்கறதாம் அந்த பொண்ணு, அப்பா நீ தினம் கிருஷ்ணன் சொல்றியே, அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கறதான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் அது என்னம்மா கிருஷ்ணன்கிறது யாரும் வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயா எழுந்திருக்கானே அவன் தான் கிருஷ்ணன். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கறதுன்னு கேட்டால் அப்படின்னா அந்த கண்ணனை நான் வயது முதிர்ந்தவுடன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, காதல் திருமணம் செஞ்சுக்க முடியுமான்னு கேட்கறதான். அதனால பெரியாழ்வார் என்ன சொல்லலாம், முடியும்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு நிர்பந்தமான ஒரு ஆன்சர் சொல்லியானும். அதனால என்ன பண்றான்னு கேட்டால் ஆயர்பாடி பெண்கள்லாம் இருந்தா அவள்லாம் என்ன பண்றான்னு கேட்டால் காத்தியாயினி மகாமாயே என்று காத்தியாயினி விரதங்கள்லாம் இருந்து அந்த கண்ணனை அடைந்தாள் என்று ஒரு விருத்தாந்தம் இருக்கு. அதனால அந்த விருத்தாந்தத்தெல்லாம் சொன்னாராம். அப்போ கோதாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் புரிஞ்சுது, ஏதோ ஒரு விரதம் இருந்தால் ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்ணால் நம்ம கண்ணனை அடைய முடியும் அப்படிங்கிற மனசில் உறுதி உண்டாச்சான். தினமும் என்னன்னா புஷ்ப கைங்கரியம் நடக்கிறது. புஷ்பங்கள்லாம் பெரியாழ்வார் மாலையெல்லாம் எடுத்துன்னு போகிறார், சாத்துறார். ஒரு நாள் பெரியாழ்வார் இல்லாத சமயமாக பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணித்தான் அந்த மாலையை பார்த்து தன்னோட கழுத்தில் போட்டுன்னு அழகு பார்த்துதான். எதுக்கு அழகு பார்த்துன்னு கேட்டால் கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துதான். இது கண்ணாடி முன்னாடி எங்கே இருக்குது அந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த காலத்தில் கண்ணாடி இல்லாமல் இருக்குன்னு கேட்டால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் அந்த கோயிலில் போய் பார்த்தா என்றைக்கும் ஒரு கண்ணாடி கிணறுன்னு இருக்கும். அங்கெல்லாம் அதுதான் கண்ணாடியோட அந்த கண்ணாடி இந்த முகத்தில் பார்க்குமாம் அந்த குழந்தை. மற்றொரு காரணம் என்னன்னு கேட்டால் தான் வேறு கண்ணன் வேறு என்ற மனசுல தான் கண்ணன் அப்படி நினைச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணன் தான் கண்ணன், 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் கிடையாது. அப்படி அணிந்தால் கண்ணன் அணிந்தால் நான் அணிஞ்சேன்னா அந்த மாலையை நான் போட்டுட்டேன்னு கிருஷ்ணன் போட்டுட்ட மாதிரி இருக்கும். அதனால
பகவானுக்கு அந்த பிரசாதத்தை தான் முதலில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பா இடத்துல சமர்ப்பிக்கிறது மாதிரி தான் முன்னாடி சமர்ப்பிக்கணும். அப்படி பல விதமான ஆசைகள்லாம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டால், ஒரு நாள் மாலையும் கழுத்துமா இருக்கிறதாம் அந்த குழந்தை. அந்த குழந்தை மாலையும் கழுத்துனோடனே அங்கேருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரார். பெரியாழ்வார் பார்க்குறார், விஷ்ணு சித்தர் வரார். பெரியாழ்வார்னு பட்டம் பின்னாடி கிடைச்சிது, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விஷ்ணு சித்தர் அங்கேருந்து வரார். அங்கே பார்த்தா மாலையும் கழுத்துமா நிற்கிறது அந்த குழந்தை. தூக்கி வாரி போட்டது அவருக்கு. என்னடா அது, நம்ம பெருமாளுக்கு தினமும் சாத்திரத்துக்கோசரம் எடுத்து வச்சுருக்குமே, இன்னைக்கு அபச்சாரம் ஆகிடுது. இந்த குழந்தை தெரியாமல் அறியாமல் என்ன பண்ணிடுத்தோ கழுத்தில் போட்டுன்றதோ பெருமாள் அபச்சாரம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போயிட்டு திரும்பி தோட்டத்துக்கு போய் நந்தவனத்துக்கு போய் திரும்பி புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து திரும்ப மாலையா தொடுத்து நாளையாச்சு வேக வேகமாக கோயிலுக்கு போகிறாராம். அங்கே கோயிலில் போனோடனே அங்கே பெருமாளுக்கு சாத்துறாரு. கோயிலில் சாத்தினா அந்த புஷ்பம் நிற்க மாட்டேங்கிறது, கழுத்துலேருந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. அங்கே அர்ச்சக முகமாக ஒரு அசரீரி, ஓய் விஷ்ணு சித்தரே, நீர் இப்போது கொண்டு வந்திருக்கும் இந்த மாலையில் நமக்கு ஏற்றமில்லை. நீர் தினமும் உன்னுடைய மகள் சூடிக்கலைந்த மாலையை கொண்டு வருவது, அந்த மாலையை போய் கொண்டு வரும். உடனே என்ன பண்ணார், புரியல அவருக்கு. என்னடா தினமும் நடக்கிறது போல இருக்கு, நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறோம், இதுக்கு பெருமாளோட உகப்பு வேறு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாளோட உத்தரவு இல்லையா, ஆற்றுக்கு போகிறார். கடுகடுன்னு போகிறார். அந்த களைஞ்சி வச்சிருக்கிற மாலையை அந்த பொண்ணு கழுத்தில் போட்டு களைஞ்சி வச்சிருக்கிற மாலையை எடுத்து குடலையில் வச்சுன்னு வேக வேகமாக எடுத்துன்னு வரார். எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு சாத்துறார். அங்கே பார்த்தா ஒரு என்னைக்கும் இல்லாத ஒரு வாசனை அந்த இடத்துல. என்னன்னு கேட்டால், இது வரைக்கும் தனக்கு தான் கழுத்தில் அணிந்து இருக்கிற மாலையை யாருக்கு தெரியும்னு கேட்டால் கோதா பிராட்டிக்கு, கோதாவுக்கு தெரியும், தனக்கு தெரியும். இந்த விஷயத்தை ஊரறி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் அன்னைக்கு என்னைக்குமே இல்லாத ஒரு வாசனையாம் அங்கே. அதனாலதான் அன்னைக்கு இந்த பெண்ணுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடிங்கிற பற்றெல்லாம் கிடைச்சது. தன்னை ஆண்டு கொண்டதால ஆண்டாளுங்கிற பட்டமும் பேரும் கிடைச்சுதான், பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சது அந்த பெண்ணுக்கு. ஸோ இந்த விஷயம் கேட்ட ஆண்டாளுக்கு என்னாச்சுன்னு கேட்டால், ஆண்டாளுக்கு விஷயம் தெரிஞ்சது. போய் பெரியாழ்வார் விருத்தாந்தங்கள்லாம் சொல்லார், கோவிலில் நடந்த விஷயங்கள்லாம் போய் சொல்லார். அப்பா சொன்னோடனே அந்த பெண்ணுக்கு இன்னும் மனசில் உறுதியாச்சு. ஏன்னா அப்ரூவல் ஆயிடுத்து ஆல்ரெடி. ஏன்னா தான் பெருமாள் அடையணும்னு ஆசைப்பட்டா, பெருமாளோட இருக்கணும்னு ஆசை, காதெல்லாம் கொண்டாடவன். அதனால பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே மாலையெல்லாம் கழுத்தில் போட்டுன்னு பெருமாளே அந்த புஷ்பத்தில் உகப்பாக இருந்து தானும் கழுத்தில் அந்த மாலையை சுவீகரிக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா. அதனால அந்த உத்தரவு கிடைச்சிருத்து, பெருமாளோட அப்ரூவல் முதல்ல கிடைச்சிருத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாளாம், தானும் அப்பா என்ன முதல்ல சொன்னா இல்லையா, காத்தியாயினி மகாமாயே இந்த விரதங்கள்லாம் இருந்த ஆயர்வாடி பெண்கள்லாம். அதனால நம்மளும் ஒரு விரதம் இருந்து கண்ணனை அடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாளாம், அந்த கண்ணனை அடைவதற்காக ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணா விரதம் இருந்தாலோ அந்த மாதிரி தானும் கண்ணனையே நினைச்சு ஒரு விரதம் இருப்பதற்காக தயாரானாலாம். அப்படி கண்ணனை அடைவேன் என்று மனதில் ஒரு சங்கல்பம், ஏன்னா சங்கல்பம் பண்ணிட்டு நடந்தா சாதாரணமாக சொல்லும் போது நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுத்துக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கவும் சொல்லுவோம். சங்கல்பம் பண்ணோம்னா அது நிச்சயமா நடக்கும். சங்கல்பம்னா என்ன பண்ணுவோம், அந்த சங்கல்பம் நிறைவேறணும்னு சொல்லிட்டா அந்த பகவானை தான் நடத்தி கொடுக்கணும், அதனால அவன் சங்கல்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல அந்த மாதிரி அவளை கண்ணனையே நினைத்து ஒரு விரதம் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டாலாம். அதனால தன்னோட நினைவின் முதிர்ச்சியால என்ன பண்றான்னு கேட்டா, தான் வாழும் யுகம் வேறு, கண்ணன் வாழும் யுகம் வேறு என்று எண்ணாமல் தான் வாழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக பாவித்து அர்ச்சாவதாரத்திலே அங்கு எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான் பலபத்திரசாயை கண்ணனாக நினைத்து அங்கு உள்ள திருமுக்குளம் என்ற புஷ்கரணியை யமுனையாக பாவித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்கின்ற தன்னொத்த தோழிகளை 5 லட்சம் கோபகன்னியாக நினைத்து அங்கு இருக்கும் வடபத்ரசாயின் திருக்கோவிலை நந்தகோபாலன் திருமாலையாக பாவித்து நோன்பு என்ற வியாஜத்தினாலே ஒரு கிரந்தத்தை இயற்றுகின்றாள். அதுதான் திருப்பாவை. திருப்பாவைன்னு என்னன்னு கேட்டால் இதுக்கு இதுதான் வரலாறு. திருப்பாவை அந்த கிரந்தத்தை இயற்றார். திருப்பாவையில் என்ன சார் இருக்கு, திருப்பாவையில் அடுத்த கேள்வி கேட்குறோம் இல்லையா, திருப்பாவையில் என்ன இருக்கு, திருப்பாவை கிரந்தம் இயற்றினால் திருப்பாவை இருக்கு, திருப்பாவையில் என்ன இருக்கு, திருப்பாவையில் என்ன இல்லை, என்ன இருக்குன்னு கேட்டால் இல்லாத ஒன்றுமில்லை. அதனால அத்தனை விஷயங்களும் இருக்கான். வேதமனைத்துக்கும் வித்து, வேதத்தில் வேத ஓப்பிரமாணம் சொல்லுவா, வேதத்துக்கு அது ஓப்பிரமாணமாகும். அப்புறம் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. பாகவதம் போன்ற அத்தனை உயர்ந்த கிரந்தங்கள், ஏன்னா இதிகாசங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு உயர்ந்த கிரந்தங்கள், பாகவதம். அதனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இருக்கான். இப்படி 30 பாசுரங்கள் இயற்றினாள். இதில் முதல் 5 பாசுரங்களினாலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய விதிகள். 5 பாசுரங்கள் என்னன்னா 30 டிவைட் பண்ணா 5 பாசுரமாக டிவைட் பண்ணும்போது முதல் 5 பாசுரங்களினாலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய விதிகள். நோன்பெல்லாம் சாதாரணமாக ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட நோன்பிற்கு செய்ய வேண்டிய விதிகள். இரண்டாவது 5 பாசுரங்களினாலே
கண்ணனிடத்திலே புதிதாக காதல் கொண்ட பெண்களை எழுப்புகிறாளாம். என்ன இவாளெல்லாம் என்ன லேட்டஸ்டாக இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள்லாம், என்ன பண்ணணும், எப்படி எழுப்பணும், எழுந்துக்கணும், என்ன பண்ணணும் தெரியாது. அந்த குழந்தைகள்லாம் எல்லாம் படுத்து தூங்கு இருக்கு இல்லையா. அதனால அந்த முதல்ல 5 பாசுரத்தினாலே, அதனால 10 பாசுரங்களே அந்த பெண்கள்லாம் எழுப்புறாளாம். 5 லட்சம் தோழிகள்லாம் போய் ஒரு ஆத்துல போய் எழுப்புறாளாம். அதில் பார்த்தா முதல் 5 பாசுரங்களிலே கண்ணனிடத்திலே புதிதாக காதல் கொண்ட அந்த பெண்களை எழுப்புகிறாளாம். இது 3வது 5வது பாசுரங்களிலே கண்ணனிடத்திலே முன்பே அன்பு கொண்ட மகாகுலத்தில் பிறந்த பெண்களை எழுப்புவதாகனா அவள்லாம் ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி. அவள்லாம் போய் எழுப்புறாளாம். ஏன்னா 4வது 5வது பாசுரங்களிலே கண்ணன் திருமாளிகைக்கு சென்று அங்கு வாயிற்காப்பாளனை எழுப்பி அவனை வணங்கி அவன் அனுமதி பெற்று பிறகு அங்கு உறங்குகின்ற நந்தகோபர், பிறகு யசோதை பிராட்டி, பலராமன், பிறகு நப்பின்னை, இப்படி ஒருவராக எழுப்பி 5 பாசுரங்களிலாலே கண்ணனை எழுப்புகிறாளாம். அப்படி 6வது 5வது பாசுரங்களிலே ஆயர்பாடி பெண்கள் தாங்கள் வந்த காரியத்தை விண்ணப்பிக்கிறாள். என்ன எதுக்கு பர்பஸ் என்ன, இதெல்லாம் எழுப்பியாச்சு, எல்லாரும் சேர்ந்து போயாச்சு, போய் என்ன பண்ணணும், அடுத்து கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லணும் தாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த 6வது 5வது பாசுரங்களினாலே ஆயர்பாடி பெண்கள் தாங்கள் வந்த காரியத்தை விண்ணப்பிக்கிறாளாம். 29 பாசுரங்கள் ஆண்டாள் என்ன பண்றாளாம் கேட்டா தன்னையும் ஆயர்பாடி பெண்ணாக பாவித்து பாடுகிறாள். 30வது பாசுரத்தினாலே தன்னை ஆண்டாளாக பாவித்து நமக்காக பாடுகிறாள். ஏன்னா கடைசி பலஸ்ருதியில சொல்லுவோம் இல்லையா, வங்கக்கடல்களை இந்த பாசுரத்துல பார்த்தா 30வது பாசுரத்துல பார்த்தா தன்னை ஆண்டாளாக பாவித்து பாவித்து நமக்காக பாடுகிறாளாம். இப்படி 30 பாசுரங்கள். இப்படி இவ்வாறு நாம் நோன்பு நூற்கவில்லை என்றாலும் இப்படி ஆண்டாள் மாதிரி நம்ம நோன்பெல்லாம் நூற்க முடியலைன்னா கூட இந்த 30 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணாலே அதற்கு உள்ள பலன் கிடைக்கும் என்று வியாக்கியாதாக்கள் சொல்றாங்க. அதனால முதல் 5 பாசுரங்களை பார்த்தா ஆயர்பாடியில பஞ்சலட்சம் குடி என்று உள்ளபடியால் நோன்பிற்கு அதிகாரிகளாக பெண்கள் பஞ்சகம் லட்ச பஞ்சகம் சொல்லுவாங்க. அதனால நோன்பிற்கு அதிகாரி யாருன்னு கேட்டா இவாள்லாம். அடுத்து 2வது 5 பாசுரங்கள்ல பார்த்தா பகவானோட அவதார பஞ்சகத்தை சொல்லலாம் அங்க. அதனால பெருமாளோட அவதாரம் 5 அவதாரங்கள்னு கேட்டா பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. பரம்னா ஸ்ரீவைகுண்டத்துல சதாபசந்தி சூரையா சொல்லுவான் இல்லையா. அப்புறம் வியூகம் திருப்பார்கடல சயனிச்சுருக்க. அப்புறம் விபவாவதாரம், அப்புறம் பார்த்தா ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற விபவாவதாரங்கள். அந்தர்யாமி கட்டவர பிரமாணம் நம்மளோட மனசுக்குள்ள அந்தர்முகமா இருக்கானோ அப்படிப்பட்ட அந்தர்யாமை இருக்கான பெருமான். அதற்கெல்லாம் கடைசியாக இப்போது நமக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய அவதாரம் பார்த்தா அந்த பெருமாளோட பார்த்தா அர்ச்சாவதார ரூபியாக விக்கிரக ரூபத்துல நிறையா கோயிலில் நம்ம ஆழ்வார்கள்லாம் போய் ஒரு அர்ச்சாவதாரத்தை அனுபவிச்சா. அதனால திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், நம்மாழ்வாராக இருக்கட்டும், பெரிய ஆழ்வாராக இருக்கட்டும், அத்தனை ஆழ்வார்களும் அர்ச்சாவதாரத்தை அனுபவித்தார்கள். அப்படி விசேஷமாக பெருமாளோட 5 நிலைகள். அப்புறம் 3வது பஞ்சகம் பார்த்தா அர்த்த பஞ்சகம் என்ன, அதாவது நம்மால் அடையப்படும் பரமாத்மா. அதில் நம்மால் அப்படி பெருமாள் நம்ம அடைய போகிறோம், அப்படிப்பட்ட பரமாத்மா. அப்புறம் அடைய ஜீவஸ்வரூபம், நம்ம தான் ஜீவஸ்வரூபம், பெருமாளை போய் அடையிறோம், எப்படி அடையிறோம், அப்புறம் அதற்கு அடையக்கூடிய உபாயம் என்ன, அப்புறம் அதோட பலன் என்ன, அதனால ஏற்படக்கூடிய தடைகள் என்னன்னா, இப்படி அர்த்த பஞ்சமாக நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று சொல்லும் போது அப்படி விசேஷமாக அந்த திருப்பாவில் அடங்கியிருக்கான். அப்புறம் காலபஞ்சகம்னா நம்ம காலத்தை அப்படி பிரிக்கணும். காலம்பரை பார்த்தா அபிகமனம் சொல்லுவோம் இல்லையா, அபிகமனம் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, காலம்பரை எழுந்துக்கிறோம், அப்படியே நம்ம 5 விதமாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி காலத்தை 5 விதமாக பறிக்கிறாளாம். அபிகமனம், அப்புறம் உபாதானம், அப்புறம் இக்ஞை, அப்புறம் சுவாத்தியாயம், யோகம் என்னன்னா இவை கால பஞ்சகம். ஒவ்வொரு நாளும் காலத்தை இவ்வாறு நம்ம பிரிச்சுட்டு அந்த மாதிரி பகவானை ஆராதனை பண்ணணும், பெருமாளுக்கு ஆராதனிக்கணும். பெருமாள் பார்த்தா கோயிலில் பார்த்தா நிறையா கோயிலெல்லாம் பார்க்குறோம், நிறையா கால பூஜைகள்லாம் நடக்குது. அப்படி காலத்தெல்லாம் பிரித்து விசேஷமாக திருவாராதனங்கள்லாம் பண்ணுவாங்க கோயிலில். அப்படி நாமும் பெருமாளோட திருவாராதனம் பண்ணணும், காலத்தை பிரித்து அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறார். அப்புறம் அதில் கோதை என்ன, திருப்பாவையில் என்னென்ன விசேஷங்கள், திருப்பாவை அவதாரம் ஆச்சு, திருப்பாவைன்னா என்ன, திருப்பாவையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கோம். அடுத்தது கோதையில திருப்பாவையாகிற தமிழ் பிரபந்தம் 30 பாசுரங்கள். இதை சொல்வா இல்லையா, கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இப்படி இந்த 30 பாசுரங்கள் யாரெல்லாம் அபியாசிக்கவில்லை, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை, அபியாசம்னா தெரிந்து கொள்ளவில்லை, அபியாசிக்கவில்லை, படிக்கவில்லையோ அவெல்லாம் பூமிக்கு பாரமாகிறாள்னு சொல்லலாம். அதனால ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வம்புன்னு இது வம்பு தும்பு சண்டை சச்சரவுலாம் இல்லை. என்ன மனசு வருத்தப்படுறாளாம்,
இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தத்தை அறியாத மானிடா இருக்காளே, இப்படிப்பட்டவாளை பூமி சுமக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்பட்டு இருக்கிறாளாம். அப்படி ஐந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. அப்புறம் திருப்பாவையில விசேஷமான வேதார்த்த அர்த்தங்கள்லாம் இருக்காம். ஏன்னா மார்கழி பாசுரங்களை பார்த்தா மார்கழி திங்கள் அப்புறம் வையம் ஓங்கி உலகளந்தா இப்படி பாசுரங்களை பார்த்தா மூலமந்திரம் என்ற 3 பாசுரங்களிலே மூலமந்திரங்கள் துவயம் சர்மஸ்லோகம் எப்படி விசேஷமான அர்த்தங்கள். அப்புறம் பிரணவம் பார்த்தா பிரணவம் எங்க இருக்குன்னு கேட்டா அம்பரமே தண்ணீரே உந்துமதகளில் தன் ஓடாத தோல்வளையன். அப்படி 33 அமரர்க்கு என்று 30 பாசுரங்கள் 3 பாசுரங்கள். அப்புறம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ஜ துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சொல்றா இல்லையா. அப்படி எங்க இருக்குன்னு கேட்டா 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பந்தவிற்கும் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இப்படி பாசுரங்கள்ல. அப்புறம் இதோட காரணம் என்னன்னு கேட்டா துஷ்டர்களாம் சம்ஹரிப்பது சாதுக்களை ரட்சிப்பது, அதுதான் பரித்ராணாய சாதுனாம். அப்புறம் ராமாயணம் எங்க இருக்கு, ராமாயணம் சொன்னேன், ராமாயணம் இருக்குங்கிறே, மகாபாரதம் இருக்குங்களே, எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தா ராமாயணம் நோற்றுச்சுவர்க்கும் புகைகின்ற அம்மனாய். ஏன்னா நோற்றுச்சுவர்க்கம் என்ற பாசுரத்திலே சத்துவகுணம் எங்கன்னு கேட்டா விபீஷணன், அப்புறம் ரஜோகுணம் பார்த்தா ராவணன், அப்புறம் தமோகுணம் பார்த்தா கும்பகர்ணன். அப்படி விசேஷமாக நோற்றுச்சுவர்க்கும் பாசுரத்தில் அனுபவம் என்ன. அப்புறம் கீதையோட விளக்கம் அடுத்து பார்த்தா கீதையோட விளக்கம் மகாபாரதம் எங்க இருக்குன்னு சொன்னா கீதையோட விளக்கம் பார்த்தா மாயனை என்ற பாசுரத்திலே போயவிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவா அந்த பாசுரங்கள் வரும்போது விசேஷமா அனுபவிக்கலாம். அப்படி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம்யேகம் சரணம் பிரஜான் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று சஞ்சித பிரார்த்தமா வந்து அப்படி விசேஷமாக அந்த பாவங்கள்லாம் அழிக்கிறானாம். அப்படி விசேஷமாக அந்த பாசுரத்திலே மாயனை என்ற பாசுரத்திலே, அப்புறம் எல்லே இளங்கிளியே என்ற பாசுரத்திலே நானேதான் ஆயிடுக என்று திருப்பாவையில இந்த கிரந்தத்துடன் பெருமையெல்லாம் பேசிட்டே போவாள். அதனால அப்புறம் திருப்பாவையில தசாவதாரங்கள்லாம் இருக்காம். தசாவதாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திருப்பாவையில் அடங்கியிருக்காம். வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவை பாடிய ஆண்டாள் என்னன்னா எம்பெருமாட்ட எல்லா விளையாட்டுகளையும் தசாவதார சூச்சகமாகவும் ஸ்பஷ்டமாகவும் தனது 30 பாசுரங்களில் காட்டுறாளாம். ஏன்னா பெருமாளோட அவதாரத்தை பத்தி தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் 30 பாசுரங்கள்லாம் காட்டுறாளாம். எந்தெந்த பாசுரங்களும் பார்த்தா மத்ஸ்யாவதாரம் 3வது பாட்டில் பார்த்தா 4ஆம் வரிசையான ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகள ஜலசமர்த்தி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பருத்த மீன்கள் அதுதான் பார்த்தா அது மத்ஸ்யாவதாரத்தை காட்டாளாம் அந்த பாசுரத்திலே. அப்புறம் கூர்மாவதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா வங்கக்கடல் களைந்த மாதவனை கேசவனை வாசுகே மத்தாக்கி அப்படி மந்திரமலை கடையறா இல்லையா, அதனால கூர்மாவதாரம் அங்க அங்க அந்த பாசுரத்திலே. அப்புறம் வராக அவதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா 21வது பாட்டுல ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஊற்றமுடையாய் பெரியாய் என்ற பாசுரத்திலே உபமானம் சொல்ல முடியாமல் இருந்ததே பெரியாய் என்ன பெருமாளுக்கு ஈக்குவலா ஒரு உபமானம் சொல்லணும்னு கேட்டா அப்படிப்பட்ட உபமானம் சொல்ல முடியாது. அப்படிதான் வராக அவதாரத்தை இந்த வராக அவதாரம் வராகம் எப்படி வளர்ந்தது எப்படி வளர்ந்ததுன்னு சொன்னா அந்த பெருமாளை வந்து அப்படி வந்து ஒரு உபமானம் சொல்ல முடியுமான்னு கேட்டா உபமானம் சொல்ல முடியாது. அதனால அந்த இடத்துல பெரியாங்கிறாளம் அங்க. அப்புறம் நிருசிம்மாவதாரத்துல பார்த்தா முதல் பாசுரத்திலே யசோதை இளம் சிங்கம் சொல்லாலே யசோதை இளம் சிங்கம் மாறி மலமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து அப்படி நிருசிம்மாவதாரத்தை அங்க கொண்டாடுறான். அப்புறம் வாமனாவதாரத்தை பார்த்தா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்றோம் இல்லையா 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அங்க திரிவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் பேசப்படுகிறது. பரசுராம அவதாரத்தை பார்க்கணும்னு கேட்டா இந்த அவதாரத்தை வெளிப்படையாக கூறலைன்னா கூட அவதார காரணமாக கத்திரிய வதத்தை செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழா என்ற பாசுரத்திலே. அப்புறம் ராமாவதாரத்துல பார்த்தா பல இடங்கள் சொல்லலாம். அதனால கூட்டத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்புறம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்திரவாய். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயான் மனத்துக்கு நீயான பத்தி பின்னாடி அனுபவிக்க போறோம். அப்படிப்பட்ட விசேஷமாக அப்படி ராமாவதாரத்தை அங்க அனுபவிக்கிறான். அப்புறம் பலராமாவதாரத்தை எங்கன்னு கேட்டா செம்பொற்கிழடி செல்வா பலதேவா உம்பியம் நீயம் முரங்கேலோர் எம்பாவாய். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லவே வேண்டாம், கிருஷ்ணாவதாரம் எல்லாமே இல்லை. அப்படி அனைத்து பாசுரங்களிலும் கிருஷ்ணாவதாரம் அனுபவிக்கிறான். ஆனால் எடுத்துக்காட்டாக புள்ளின் வாய் கீண்டானை
பொல்லா அரக்கனை கிள்ளை கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய். அப்படி விசேஷமாக எல்லா பாசுரங்களும் என்ன, கிருஷ்ணனை அடைவதுதான் நோக்கம் இல்லையா, கிருஷ்ணனை தான் நினைச்ச வாழலாம் விரதம் இருக்கா இல்லையா, அதனால கிருஷ்ணாவதாரத்தை எல்லா பாசுரங்களும் அனுபவிக்கிறாராம். அப்படி கல்கி அவதாரத்தை பார்த்தா அமரர்க்கும் முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். அப்படி விசேஷமாக அவதாரங்கள்லாம் கொண்டு வராலாம். அதனால திருப்பாவையில விசேஷமாக அர்த்தங்கள்லாம் எத்தனை விசேஷங்கள்லாம் பொதிந்திருக்கு. அதனால திருப்பாவையில் என்ன இருக்குன்னு கேட்டா என்ன இல்லைன்னு சொல்றதுக்கு காரணங்கள்லாம் இதெல்லாம் எத்தனை விசேஷங்கள்லாம் அதில் இருக்கு. அடுத்து திருப்பாவையோட பிரபாவம் என்ன, திருப்பாவையெல்லாம் பாடுறோம், அதனால என்ன கிடைக்க போறது, பிரபாவம் என்னன்னு கேட்டா பலன்கள். அதாவது திருப்பாவை சொல்லத்தினால என்னென்ன பலன்கள், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்து. வேத பிரமாணம் சொல்லுவோம் இல்லையா, வேதமனைத்துக்கும் வித்து, அந்த வித்தாக இருக்கக்கூடிய வேதத்திற்கு வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவை. அப்புறம் அதனால என்னன்னு கேட்டா மனதில் உள்ள தீய குணங்கள்லாம் நீங்கும். இந்த திருப்பாவை அனுசந்தானம் செய்யறதுனால என்னன்னு கேட்டா இத்தனை விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, அடங்கி இருக்கிறதுனால அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், மனதில் உள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள்லாம் அகலமாம். அடுத்தது சத்துவகுணம் உண்டாம். தீய குணம் போச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வருது, சத்துவகுணங்கள்லாம் வரும். அதனால பாவச் செயல்களை செய்ய ஒட்டாமல் ஏற்கனவே செய்த பாவச் செயல்களை போக்கடிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அதை நாம் மனசந்தானம் செய்யும் போது நாம் மேல மேல பாவங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்க மாட்டோம், அந்த பாவ செயல்கள்லாம் செய்ய விடாமல் தடுக்குமாம். அதனால இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் போகுமாம். அதனால அப்படிப்பட்ட விசேஷமான கிரந்தம் அது. அப்புறம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரந்தம் திருப்பாவை. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் திருப்பாவையில அடங்கியிருக்கு. திருப்பாவையில சரளமாகவும் விஸ்தாரமாகவும் வேதங்கள்லாம் பார்த்தா வேதங்கள்லாம் சிலதெல்லாம் நமக்கு புரியாது, வேதம் தான் விசேஷமா சொல்லும். ஏன்னா ஃபண்டமெண்டல் அதுதான் வேதம், அதனால வேதத்திலேருந்து வந்ததுதான் மற்றதெல்லாம். அதனால அதுக்கு வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவை. அதனால அந்த விஷயங்கள்லாம் சரளமாக நமக்கு புரியும்படி எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது திருப்பாவை. அதனால வேதத்தோட பொருள்கள்லாம் நம்மளால உணர முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தா சர்வ வேதங்களை காட்டிலும் இது ஸ்ரீமத் பாகவதம் சர்வ வேதங்களை காட்டிலும் சிறந்தது. பார்த்தா ஒரு தட்டில் தராசில், ஒரு தட்டில் வேதங்களை, மற்றொரு தட்டில் பார்த்தா பாகவதத்தை வச்சா பார்க்கும்போது பாகவதம் தான் தட்டு தாழ்ந்திருக்குமா, அப்படி பாகவதம் ரொம்ப விசேஷம். அதனால பாகவதம் சர்வ வேதங்களிலும் உயர்ந்தது. இது போல எல்லா வேதங்களை காட்டிலும் ஆழ்வார்கள் அருளை செய்த வேதமாக திருப்பாவை மிகவும் உயர்ந்தது. ஏன்னா மற்ற கிரந்தங்கள்லாம் பார்க்கும்போது ஆழ்வார்கள் மற்ற திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் அதுக்கு அடுத்து பார்த்தா திவ்ய பிரபந்தங்கள்லாம் ஆழ்வார்கள் அருளினது. அதனால திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் மிகவும் பெருமைக்குரியது பார்த்தா திருப்பாவை, அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அப்படி பெருமை அதிகம். என்ன கேட்டா பொருள்களை அத்தனத்தையும் அடங்கியிருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டே இருக்கு. இது அத்தனையும் உள்ள அடக்கி இருக்கக்கூடிய திருப்பாவை. அதனாலதான் பார்த்தா இந்த திருப்பாவைக்கு எல்லையற்ற மேன்மை உண்டாயிற்று. பார்த்தா அதனால பிரயாரிட்டியில் கொடுக்கும்போது சாத்துமறை பாசுரம் சொல்லுவோம். ஏன்னா பாசுரங்கள்லாம் இருக்கும்போது திருப்பாவை 4வது திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கும் போது சேவாகால கோஷ்டியோ எதுவாக இருந்தாலும் முதல்ல திருப்பாவை சொல்லிட்டு தான் மேல திவ்ய சொல்லுவா, பல்லாண்டு சொல்லுவா. பெரியாழ்வார் இருக்கிறதுனால தகப்பனார் தகப்பனார் இல்லையா பெரியாழ்வார். ஏன்னா பெரியாழ்வாருங்கிற விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஏன் பெரியாழ்வார்னு பட்டம் கிடைச்சலாம் பின்னாடி பார்ப்போம். அப்படி பெரியாழ்வாரோட கிரந்தத்தை முதல்ல சொல்லிட்டும். அதனால ஏன்னா பெரியாழ்வார் கிரந்தத்துல ஒரு சுவாமி சாதிச்சார கேட்டேன். அவர் பெரியாழ்வாருங்கிற பட்டத்துக்கு முக்கியமான ஒரு விசேஷம் ரொம்ப ஸ்லாக்கியமா இருந்தது. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் பார்த்தா தனக்கு இது வேணும், வைகுண்டம் வேணும், இது வேணும், அது வேணும் எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணாலாம். பெரியாழ்வார் என்ன பண்ணாருன்னு கேட்டா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாராம். பெருமாளுக்கு இது நடக்கணும், அதனால மற்றவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கணும்னு கேட்டா பெருமாளை போய் சேவிக்கணும், பெருமாளோட திருவடியை பட்டணும். தனக்கு வேணும்னு எதுவும் கேட்கலையா, அதனால அவருக்கு பெரியாழ்வாருங்க பட்டம் கிடைத்துன்னு சுவாமி சாதிச்சா ரொம்ப விசேஷமா இருந்தது. அதனாலதான் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி ஆரம்பிக்கணுங்கிறதுக்கோசரம் பெரியாழ்வாரோட பாசுரத்தை முதல்ல ஆரம்பிச்சு பல்லாண்டு ஆரம்பிச்சு மற்றது அடுத்து பார்த்தா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். ஆனா சாத்துமறை கிரமம் முதல்ல பார்க்கும்போது சாத்துமரத்துல இந்த பல்லாண்டோட பாசுரங்கள்லாம் சேவிக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டாளோட பாசுரங்கள் தான் முக்கியமா அங்க சேவிப்பா. அதனால சாத்துமுறையில பார்த்தா சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து, அப்புறம் வங்கக்கடல் களைந்த மாதவனை கேசவனை 2 பாசுரங்கள்லாம் சேவிச்சுட்டு தான் மற்ற பாசுரங்களுக்கெல்லாம் அங்க. அப்படிப்பட்ட விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் திருப்பாவை. அந்த திருப்பாவையை நாம் தினமும் 30 நாட்கள் அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அந்த திருப்பாவை என்று ஆரம்பித்து முதல் பாசுரத்திலே ஆரம்பிக்கலாம். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிடையீர்
சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி சூதை இளம் சிங்கம் கார்மேணிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று பாசுரம். அந்த பாசுரத்தோட டோட்டல் சம்மரி, அதோட டோட்டல் அர்த்தத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஒரு லைனாக அர்த்தம் பார்த்துன்னு போகலாம். ஏன்னா இந்த திருப்பாவையில பார்த்தா 29 பாசுரங்கள் முதல்ல பார்த்தோம். திருப்பாவையில 29 பாசுரங்கள் 1000 சிறுமைகளின் பேச்சாக பாடுகிறாளாம். அப்புறம் கடைசி பாசுரம் 30வது பாசுரம் ஆண்டாளோட பேச்சா இருக்கான். ஆண்டாள் தான் பலஸ்ருதிக்கோசரம் பேசுறான், நமக்கோசரம். மார்கழி மாதத்துல நீராட விருப்பம் உடையவர்களை பெண்களை விளக்குமாறு கூறுவது இந்த பாசுரம். இந்த பாசுரம் எப்படின்னு கேட்டா, எல்லாரும் தீர்த்தாமடத்துக்கு வாங்க, தீர்த்தாமடம் நீராட போது பின்னாடி வியாக்கியானத்துல பார்க்கலாம். அதனால பகவானிடத்துல நீராட விருப்பமுடைய பெண்கள் யாரெல்லாம் நீராடணும், பெருமானோட அனுபவம் யாரெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவளை எழுப்புவதாக அமைவதாம் இந்த பாசுரம். அடுத்து பகவானிடத்திலே தொண்டு புரிய ஆசைமிக்கவர்கள் நீங்கள். ஆய்ப்பாடி செல்வச் சிறப்பால் நிறைந்தது. திருவாய்ப்பாடி எப்படி இருக்குன்னு கேட்டால் செல்வச் சிறப்போடு இருக்கான். அப்படிப்பட்ட திருவாய்ப்பாடி செல்வ சிறப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பகவானிடத்திலே உங்களுக்கெல்லாம் தொண்டு புரியணும், கைங்கரியம் பண்ணணும் ஆசைமிக்கவர்கள் நீங்கள், அதனால எழுந்திருக்கும்னு எழுப்புறாளாம். அப்புறம் கண்ணனிடத்திலே உள்ள பரிவார் தீட்டிய கூர்மையான என கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொல்லா இல்லையா, அப்படிப்பட்ட கூர்மையான வேலை வச்சிருப்பானாம் அந்த நந்தகோபர். எதுக்குன்னு கேட்டா கிருஷ்ணனை பாதுகாக்கணுமா. கிருஷ்ண குழந்தைய பாதுகாக்கும் போது எனக்கு கம்சம் என்ன பண்றான், நிறைய இடத்துல அனுப்புறான் இல்லையா எல்லாரையும். அதனால அவனுக்கு கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ, கிருஷ்ணனுக்கு குழந்தைக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ. என்ன வச்சிருக்கான்னு கேட்டா, ஒரு சிறு எறும்பு பட்டா கூட அந்த எறும்பை போய் அந்த ஈட்டியால போய் அப்படி கொலை பண்ணுவானாம். ஏன்னு கேட்டா, எறும்பை போய் ஏன் ஈட்டியால கொலை பண்ணணும்னு கேட்டா, அதுக்குள்ள வேற ராட்சசங்கள்லாம், ஏன்னா சகடாசுரன் பார்த்தா நிறைய ராட்சசங்கள்லாம் பார்த்து கிருஷ்ணாவதாரத்துல அனுபவிச்சதுனால அந்த கிருஷ்ணனுக்கு ஏதாவது தீங்கான போதனையிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பார்க்கிறார் இல்லையா, நந்தகோபர் பார்க்கிறார். அதனால ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினாலே அந்த வேலாயுதத்தை வச்சு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படி விசேஷமாக வச்சிருக்கானா. அந்த கூர்மையான வேலாயுதத்தை வச்சு கண்ணனுக்கு தீங்கு ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடிய நந்தகோபன். அப்படிப்பட்ட நந்தகோபன் அங்கே இருக்கும்போது தன் மகனை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒளிபெற்ற கண்களுடைய யசோதை, ஏன்னா குழந்தையோட கண்ணை பார்த்து அப்படி யசோதைக்கு ஒரு சந்தோஷமா, ஒளிபடைத்த கண்ணினாய் வாவா சொல்லுவா இல்லையா, அப்படிப்பட்ட ஒளிபெற்ற கண்களுடைய யசோதை அவளோட சிங்கக்குட்டி போல் தாவுகின்றானாம். கிருஷ்ணன் எப்படிப்பட்ட அவள்கிட்ட தாவரான், அப்படி குழந்தை தாவறதான். அப்புறம் ஜலம் கொண்ட மேகம் போல் திருமேனியுடைய கண்ணன், அவனுடைய கண்கள்ல பார்த்தா செந்தாமரையாக இருக்கான். அப்படிப்பட்ட ஜலங்கொண்ட மேகம் போல் திருமேனியுடைய கண்ணன், அப்படிப்பட்ட கண்ணன் அவனுடைய கண்கள் பார்த்தா, அதனால ஆழ்வார்கள் அனுபவம் நிறைய பார்க்கலாம் அவனோட கண்ணை பார்த்து. அப்படிப்பட்ட அவனுடைய கண்கள் செந்தாமரை போல் இருக்காம். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த கண்கள். அவனுடைய திருமுகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சூரிய சந்திரன் போல இருக்காம். திருமுகம் பார்த்தா சூரிய சந்திரன் போல இருக்காம். அப்படி சூரியன் ஒரு கண்ணு பார்த்தா சூரியன் சந்திரன் அப்படி விசேஷமாக பிரைட்டா இருக்காம். அப்படி அதனால நாம் அவனை குறித்து நோன்பு செய்தால் நமக்கு அபேட்சத்தை அவன் கொடுப்பான், நாம் விரும்பியதெல்லாம் கொடுப்பான் அவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நாம் போய் சேவிக்கலாம். அவனை குறித்து நாம் விரதங்கள்லாம் இருக்கலாம். உலக மக்கள் யாவரும் என்னன்னு கேட்டா, நம்மளோட விரதத்தை பார்த்து செய்யும் போது நோன்பை புகழ வேண்டும், அப்படி செய்யணும் அப்படி சொல்லுவா இல்லையா, நம்ம செய்யற காரியத்தை புகழணும். அதனால அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம தொழும்போது பெருமாளுக்கு அப்படி உலகத்துல இருக்கிறவாள்லாம் அப்படி புகழணும் அப்படின்னு சொல்லி பாசுரத்தை ஆரம்பிக்கிறாளாம். பாசுரத்துல முதல்ல ஆரம்பிக்கலாம். காலத்தை கொண்டாடுகிறாள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமேனோ நேரிடையீர். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள்னா காலத்தை கொண்டாடுகிறாள், காலத்தை கொண்டாடலாங்கிறாளாம். ஏன்னா மது நிறைந்த சுக்லபக்ஷம், மது நிறைந்த சுக்லபக்ஷத்துல நல்ல நாள்னா மது நிறைந்த நன்னாள்ங்கிறான். ஏன்னா சாதாரண நாள் இல்லை, பார்ப்போம் இல்லையா, நாள்லாம் சாதாரணமாக இருக்க காரியங்கள்லாம் ஏதோ விசேஷங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்தா உடனே நாள் பாருங்கிறா, பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வரா. தினம் காலங்காலத்தால் ஏந்திருந்தோடனே சில பேர் பார்த்தா பஞ்சாங்கத்தை முகத்தெல்லாம் ஒழிப்பா. இன்னைக்கு என்ன ராகுகாலம் என்ன யமகண்டம் என்ன, இங்கே வாசலில் போகிறதுக்கு பார்க்கணும், ராகுகாலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும். அப்படி என்ன எதுக்கு பார்க்குறாள்னா நல்ல டைமாக இருக்கணும், எல்லாமே நல்லா நடக்கணும், நல்லதாக இருக்கணும். சில கெட்ட டைங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் செய்யக்கூடாதுங்கிறது விதிச்சிருக்கா. அதனால மது நிறைந்த நன்னாளால் அந்த மாதிரி நல்ல நாளாக பார்க்குறாளாம். மது நிறைந்த நன்னாளால் நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டால், நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட வெட்டிங் அனிவர்சரி கொண்டோம், பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம், அதுதான் நம்ம நல்ல நாள் நினச்சிக்கிறோம்.
அதான் நல்ல நாள் எதுன்னு கேட்டா பகவான் தான் ரக்ஷகன் என்ற ஒரு ஞானம் என்னைக்கு பிறக்கிறதோ அந்த நாள் நன்னாள். பகவான் தான் ரட்சகன் நம்ம மனசுல நினைக்கணும். நம்ம ஏதோ நம்மளோ பண்ணிக்கிறோம், நம்மளே எல்லாமே பண்ணிக்கிறோம், நம்மளா காப்பாத்திக்கிறோம், நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அது நல்ல நாள் கிடையாது. அதனால நமக்கெல்லாம் ரட்சகன் யார் இருக்கான்னு கேட்டா அந்த பகவான் ஒருத்தன் தான் ரட்சகன். அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு என்னைக்கு பிறக்கிறதோ அந்த நாள் தான் நல்ல நாள். அப்புறம் பகவத் தரிசனம் கிடைக்கும் நாள் ஒரு நல்ல நாள். பகவத் தரிசனம் என்னைக்கு கிடைக்கிறதோ அந்த நாள் நல்ல நாள். இப்படி அதனால வருஷத்தை குறிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தா வருஷத்தை குறிக்கல. ஏன்னா வருடம் இந்த நோன்பு செய்ய வேண்டும். ஒரு வருடத்தை மாத்திரம் செஞ்சுட்டா போல. அதனால காலத்தை கொண்டாடும் போது மது நிறைந்த நன்னாளால் நீராட போது தட்சிணாயனத்துல சுக்லபக்ஷம். இப்ப தட்சிணாயங்கிறது இப்ப நடக்கக்கூடியது. அப்புறம் சுக்லபக்ஷம் மார்கழி திங்கள்னா சந்திரனை குறிக்கக்கூடியது மார்கழி திங்கள். அப்புறம் மார்கழி மாசத்துல பௌர்ணமி நட்சத்திரம், பௌர்ணமியில திதியில மிருக நட்சத்திரம் சேருகிறது. அந்த பார்த்தா நேற்றுக்கு மிருக சீரிஷம் திருவாதிரை, நேற்றுக்கு மாசம் பிறக்க நேற்றுக்கு இன்னைக்கு ரெண்டு சேர்ற டைம் அப்போ. அதனால ஒரு மாசத்திற்கும் பார்த்தா ஒரு அதிர்ஷ்டான தேவதைகள்லாம் உண்டாம். 12 மாதங்கள்ல பார்த்தா கேசவன் முதலான அதிர்ஷ்டான தேவதைகள். இந்த மார்கழி மாசத்திற்கு அதிர்ஷ்டான தேவதை யாருன்னு கேட்டா கேசவன். அதனால அந்த தேவதை கேசவன் தான். மாசானாம் மார்கசீரோஷ்மி, மாதத்தில் ஏன் மார்கழியாவேன்னு சொல்றான் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அவனுக்கு உகந்த மாதம் எதுன்னு கேட்டா மார்கழி மாசம் தான். அதனாலதான் மார்கழி மாசம் பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்ல, மார்கழி மாசம் ஏதோ கெடுதலான மாசம் நினைக்க கூடாது. மார்கழி மாதம் ரொம்ப உகந்த மாசம், உயர்ந்த மாசம். அந்த மாசத்திலேயே மற்ற காரியங்கள்லாம் செய்யறது இல்லைன்னு கேட்டா அந்த உகந்த மாசம் அவனே மாதத்திலே நான் மார்கழியாவேன். அப்படிப்பட்ட உகந்த மாசத்திலே அவன் இருக்கும்போது அவனை நம்ம பூஜிக்கணும். அவனை பூஜிக்கும் போது மற்ற காரியங்கள்லாம் பண்ணா நம்ம பூஜிக்கிறதுக்கு டைம் இருக்குப்பா. சாதாரணமா எழுந்துக்கிறோம், காலங்காலத்தால் எழுந்துக்கிறோம், பெருமாளை சேர்க்கிறோம், திருவாராதனம் பண்ணணும்னு கேட்டா மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்மளால அதை கவனிக்க முடியல. அதனால ப்ரியாரிட்டியில கொடுக்கும்போது அதனால மற்ற விஷயங்கள்லாம் காரியங்கள்லாம் இருக்கும்போது ப்ரியாரிட்டியில் நம்ம பண்ண முடியல. அதனால ப்ரியாரிட்டியா பகவன் நாம சங்கீர்த்தனமே செய்யக்கூடிய மாதம் அந்த மார்கழி மாதம். அதுதான் பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துருந்தா பார்த்தா கோவில்ல பார்க்குறோம். கோவில்ல பார்த்தா 4 மணிக்கு 5 மணிக்கு. இப்போ திருப்பதியில் பார்த்தா ரெண்டு விதமான மார்கழி மாதம் திருப்பள்ளி இதெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் நடக்குது பெருமாளுக்கு. அதனால அப்படிப்பட்ட விசேஷமாக அந்த மாதம் மார்கழி மாதம். அப்படிப்பட்ட உயர்ந்த மாதத்திலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், காலம்பரை இயந்திரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவன் நாம சொல்லிகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தா சென்னையில முக்கியமாக பார்த்தா சென்னையில் பார்த்தா இந்த மார்கழி மாதத்துல மார்கழி திருவிழான்னு கொண்டாடுறாங்க. மார்கழி திருவிழான்னு கொண்டாடுற காரணம்னு கேட்டால் அந்த மார்கழி மாதம் 30 நாளைக்கும் பார்த்தா பலவிதமான கலைகள்லாம், இசை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது, டான்ஸ் எல்லாம் நடக்கிறது, அப்புறம் கதா காலக்ஷேபங்கள்லாம் நடக்கிறது. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பகவன் நாம ஸ்மரணம் தான். ஒரு இடத்துல பார்த்தா பக்கத்துல ஒரு 10 அடிக்கு ஒரு சபா இருந்தால் கூட அந்த இடங்கள்லாம் பார்த்தா அந்த வைப்ரேஷன். அதனால பார்த்தா நிறைய கோயில்களில் பார்த்தா காலங்காலத்தால பூஜைகள், அந்த சபாக்கள்லாம் பார்த்தா பகல்ல பார்த்தா கச்சேரிகள், இசை நடனங்கள் எல்லாம் நடக்கிறது. அதனால அங்க நடக்கும்போது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா பகவன் நாம சங்கீர்த்தனம் தான். அதனாலதான் பார்க்கலாம், அதெல்லாம் நிறைய இடத்துல பார்க்கலாம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அப்படிப்பட்ட விசேஷமாக நம் பகவான தியானம் பண்ணக்கூடிய அந்த மாசம் பார்த்தா மார்கழி மாசம். அதனால்தான் மாதத்திலே நான் மார்கழியாவேன், மாசானாம் மார்கசீரோஷ்மி, மாதத்திலே நான் மார்கழியாவேன் விசேஷமா அனுபவிக்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மணன் என்ன பண்றான்னு கேட்டா பிரம்ம முகூர்த்தத்திலே ஸ்நானம் போகும்போது ஹேமந்த ருது இந்த ருதுக்கு பேர், ருதுக்களுக்கெல்லாம் இருக்கும், ருதுக்களுக்கு ஹேமந்த ருதுன்னு பேர் இந்த மார்கழி மாசத்துல. இந்த காலத்துல என்ன விசேஷம் கேட்டா இந்த காலத்துல நெல் அறுப்புது. அதனால பித்ருதேவர்களுக்கு பிரீதி அளிக்கக்கூடிய மாசம் இது. நெல் இருக்கக்கூடிய என்ன பார்த்தா பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தா அறுவடை எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துக்கு பார்த்தா அந்த வயல்கள்லாம் பார்த்தா ஒரே ஃபிளாட் எல்லாம் போட்டு ஃபிளாட் சிஸ்டமா எடுத்து அந்த நெல்லெல்லாம் விளையக்கூடிய பயிர்கள்லாம் காணும். எங்க ஊர்லயே பார்த்தா நாங்க கிராமத்துல நிறைய இருக்கும்போது வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும். அங்க நிறைய சமிருத்தியா நெல்லெல்லாம் விளைஞ்சிருக்கும். இந்த மார்கழி பொங்கல் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா அறுவடை எல்லாம் நடக்கும். பார்த்தா எங்க பார்த்தாலும் அறுவடை கட்டெல்லாம் தூக்கின்னு போவோம். அந்த சீனை பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால இந்த காலத்துல பார்த்தா நெல் அறுப்பதற்கு ஒரு உயர்ந்த காலம் இது. அதனால பித்ரு தேவதைகளுக்கு ஒரு பிரீத்தியான மாசமாகும் இந்த மாசம். அப்புறம் சாதுக்கள்லாம் பார்த்தா அவரோட பாவங்கள்லாம் கழிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். அப்புறம் சர்வதேசங்களிலும் எல்லா விதமான சமிருத்தியும் ஏற்படும், எல்லா இடத்துலையும் சமிருத்தி ஏற்படக்கூடிய மாசம் இந்த மாசம். அப்புறம் பால் தயிர் நிறைய கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். அப்புறம் அரசர்கள்லாம் பார்த்தா நிறைய திக்விஜயெல்லாம் போவாளாம். அந்த காலத்து திக்விஜயெல்லாம் போவா, ராஜாக்கள்லாம் பார்த்தா ஒரு இடத்துல இருக்க மாட்டா, திக்விஜயங்கள்லாம் போவா. அப்படிப்பட்டு திக்விஜயங்கள்லாம் போகக்கூடிய மாதம், புறப்படுவதற்கான மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம்.
அப்புறம் பயிர்கள்லாம் நிறைய விளையமாம். இந்த மாதத்தில் பார்த்தா பயிர்கள்லாம் விளையும். எப்படி என்னன்னு கேட்டால், மேலும் ஒரு வருடத்திற்கு வேண்டிய மழைக்கான கர்ப்பம் தரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஒரு வருஷத்திற்கு வேண்டிய மழைகள்லாம் மேகமூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு மழைக்கான கர்ப்பம் வந்து இந்த மாதத்தில் ஏற்படுகிறதா. அதனால எப்படி இருக்குன்னு கேட்டால், மார்கழி மாதம் எப்படி உயர்ந்துன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தில் விசேஷமாக அனுபவம் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது, எம்பெருமானாகிய சந்தன மரம். சந்தன மரம்னா எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஒரு சந்தன கட்டை துளி பார்த்தா ஒரு வாசனை, சந்தனத்தில் வாசனை, சந்தனத்தில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், அதனால சந்தனத்தை வந்து தடவைக்கிறோம். சந்தனங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய சந்தனத்தில் இருக்கக்கூடிய வாசனை. அப்படிப்பட்ட எம்பெருமானாகிற சந்தன மரம், அந்த சந்தன மரத்தில் நிழல் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதான் இந்த தனுர் மாதம். அந்த சந்தன மரத்தில் போய் பெரிய சந்தன காடு பார்த்தா நிறைய காடுகள்லாம் இருக்கு இல்லையா, மரங்களாக இருக்கும். மரங்களாக இருக்கும்போது அந்த ஒரு பெரிய காட்டு நிறைய சந்தன மரம் இருக்கும், சந்தன காடாக இருக்குமா. இப்போ துளசி தோட்டம் துளசி காடுன்னு சொன்ன மாதிரி சந்தன மர கூட்டத்தில் அந்த சந்தன காடுக்குள்ளே போய் நம்ம என்ன அப்படி வாசனை அடிக்கும். அதனால சாதாரண சின்னதாக ஒரு அக்தர் தடவைன்னா ஒரு சென்ட் மாதிரி சந்தனத்தை தடவினாலும் வாசனை அடிக்குது, ஊதுபத்தி ஏற்றி வச்சு வாசனை அடிக்கிறது. அப்படி சந்தன காட்டுக்குள்ளே போய் நின்னா எப்படி வாசல் அடிக்குமோ எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அப்படிப்பட்டதான் அப்படிப்பட்ட மாதம் தனுர் மாதம். அப்படி விசேஷமாக இந்த மாதத்தை தொடங்கி ஆரம்பிக்கிறால். நாளைக்கு வந்து நம்ம மற்ற பாசனத்தில் மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா மார்கழி திங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு போனால் இன்னும் ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால முதல் ஒரு ஃபியூ பாசனம்ஸ் வந்து கொஞ்சம் லேப் பாயிண்டே இருக்கும், முன்ன பின்ன போயிட்டு இருக்கும். பின்னாடி என்ன 30 பாசனம் வந்து 30 நாளில் நம்ம முடிக்க முடியுமான்னா முடிக்க முடியும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சங்கல்பம் எடுத்துன்னு ஆரம்பிச்சிருக்கோம். சங்கல்பம் வந்து என்னென்ன, இந்த மார்கழி மாதத்தில் 30 பாசுரங்கள் நம்ம சொல்லணும், ஆண்டுகளை அனுபவிக்கணும், பெருமாளை அனுபவிக்கணும், கண்ணன் அனுபவிக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட விசேஷமாக முதல்ல சில பாசுரங்கள்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது லேப்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும். முன்னாடி பார்த்தா இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாசுரம் முழுசாக முடிக்கல, ஏன்னா இன்னைக்கு அவதாரிகை பார்த்தோம். அதனால அவதாரிகை பார்த்து இந்த முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இதற்கு மேற்கொண்டு நாம் நாளை வந்து பாக்கி இந்த மார்கழி திங்கள் என்ற பாசுரத்தை முடிச்சுட்டு அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். சதமகமணி நீலா சாருகல் காரகஸ்தா தனவரணமிதாங்கி சாந்திரவா சில்ல சிந்துகோ அழகவனிகிதாவி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான் நிதஹ தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம்.